ஆரம்பத்தில் ஆப்ஷன்ஸ் பண்ணுறப்பெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நேராக போயிட்டு ஆப்ஷன் செயின் வந்து பார்ப்பேன். ஸோ ஆப்ஷன் செயின் பார்த்துட்டு என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி, அதாவது கம்மியான ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்கிறதுல பை வந்து பண்ணிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து லாட்ஸ் அதிகமாக போகணும்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், சுத்தம் அதை விட கம்மியான ப்ரீமியம் ப்ரைஸ் ஒரு 50 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ப்ரீமியம் ப்ரைஸில் போயிட்டு ஸோ நிறைய லாட்ஸை பை பண்ணி ஸோ மேலே வரும்னு நினச்சி அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணக்கூடிய ஒரு தப்பு. பட் போக போக தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஸோ நம்ம போக போக தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, ஆப்ஷன்ஸுங்கிறது ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அதாவது நம்ம ஸ்பாட் ப்ரைஸ்ல இருந்து எஃப்என்டோ ப்ரைஸ் வந்து கிடைக்காது. அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பிரைஸ் வந்து கிடைக்குது. ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் ஸ்பாட் பிரைஸ்ல இருக்கிற அதே வேல்யூ தான் இருக்கும். பட் ஆப்ஷன்ஸுக்கு வர்றப்ப நமக்கு பிரீமியம் பிரைஸா கிடைக்குது. அந்த பிரீமியம் பிரைஸ் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவோட அவுட்புட் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரீமியம் பிரைஸ். ஸோ அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் பத்தினா கொஞ்சம் ஐடியா நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம கரெக்டான ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது குவாலிட்டியான ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான பிரீமியம் எடுத்து ட்ரேட் பண்ண பழகிட்டா மட்டும்தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸோ நமக்கு வந்து பிரீமியம் பிரைஸ் வந்து ரன் ஆகும். கொஞ்சம் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து இருக்கும்.